கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப இந்த 2025ஆம் வருடத்துல ஜனவரி மாதத்துக்கான ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வரோம். இதுல அடுத்து பார்க்க போற ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு. அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகர ராசி நேயர்களே, இந்த ஜனவரி மாதத்துல பாத்தீங்கன்னா நீங்க பாதசனியினுடைய முடிவுல இருக்கிறீங்க. உங்களுடைய ராசிதிபதியான சனி பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறாரு. இதனால பேச்சுக்கள்ல என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இல்லை என்றால் உங்களுடைய பேச்சுக்களால சின்ன சின்ன வருத்தங்கள் அப்படிங்கிறது குடும்பத்தில் ஏற்படும். 5ஆம் இடத்தை அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் ஏற்படும். அதே நேரம் எல்லோரையும் கவர்ந்திழுக்கக்கூடிய வசீகர பார்வை என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும். ராகுவானவர் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே நேரம் 3ஆம் இடத்திற்கு வக்ரமாகி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு புதிய முயற்சிகளை தற்போது ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபனான புதன் மற்றும் 8ஆம் இடத்து அதிபனான சூரியன் 2 பேரும் சேர்ந்து 12ஆம் இடத்துல மறையறதுனால உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது. இந்த விபரீத ராஜயோகத்தினால உங்களுக்கு வேலை பார்க்கும் இடங்கள்ல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது முதல் 2 வாரங்களில் நிலவும். அதோடு உங்களுக்கு எதிர்பார்த்த பெயர் புகழ் எல்லாம் வேலை பார்க்கும் இடங்களில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை எதிர்த்த பகைவர்கள் அனைவரும் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். அதே நேரம் வெளிநாடு செல்வதற்கான வேலை வாய்ப்பு என்பது உங்களை தேடி வரும். உங்களுடைய 4ஆம் இடத்து அதிபனான செவ்வாய் பாத்தீங்கன்னா வக்ரமாயி மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த நேரம் உங்களுக்கும் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் அப்படிங்கிறது வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே நேரம் மாதத்தினுடைய கடைசி வாரங்களை பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல வக்ரமாய் இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும். கழுத்து, தோள்பட்டை மற்றும் தொடை ஆகிய இடங்களில் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த வக்ரம் பெற்ற செவ்வாயானவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை அதிபதி ஆகிறதுனால உங்களுடைய கையில பாத்தீங்கன்னா கையிருப்பு அப்படிங்கிறது செலவாகி கொண்டேதான் இருக்கும். உங்களுடைய 6ஆம் இடத்து அதிபனான புதன் பாத்தீங்கன்னா விபரீத ராஜயோகம் பெற்றாலும் வேலையில் நல்ல அனுகூலமான முன்னேற்றங்கள் இருந்தாலும் செவ்வாயானவர் வக்ரம் பெற்று 6ல இருக்கிறதுனால யாராவது ஒருவரின் மூலம் சின்ன சின்ன தொந்தரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். ஆனா உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப கவனம் அப்படிங்கிறது தேவை. ஏன்னா கவன சிதறல்கள் அப்படிங்கிறது நிறைய ஏற்படும். 12ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா வக்ரமாய் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உறக்கம் விட்டு உழைக்க வேண்டிய சூழ்நிலை அல்லது உங்களுடைய உறக்க நிலை கெடணும் அப்படிங்கிறது இருக்கிறது. சுக்கிரன் மற்றும் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல விழுகிறதுனால இரவு நேரங்களில் வண்டி வாகனங்களை செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் 11ஆம் இடத்துல கேதுவினுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய கையிருப்பு அப்படிங்கிறது செலவாகி கொண்டே இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு செலவுகளை சுருக்கி செய்வது நல்லது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா சனி மற்றும் கேதுவினுடைய பார்வை 11ஆம் இடத்துல விழுவுது. அதனால நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சு சேர்த்து வச்சாலும் உங்களுக்கு என்னன்னா செலவுகளை வச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. இதனால உங்களுடைய செலவுகளை சுப செலவுகளாக மாத்துவது ரொம்ப நல்லது. உங்களுடைய சொந்த தொழிலுக்கு உங்க குடும்பத்தில் உள்ள அனைவரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். ஏன்னா லாபஸ்தானத்துல பாத்தீங்கன்னா கேது மற்றும் சனியினுடைய பார்வை விழுவுது. அதனால எதிர்பார்த்த லாபங்களை எடுப்பது அப்படிங்கிறது கடினம் தான். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.